அமித்ஷா என்ன இப்படி பேசி வச்சிருக்கார்? எப்படி பேசி வச்சிருக்கார்? அம்பேத்கரை மகா மட்டமா பேசியிருக்கார். அவர் என்னைக்கு அம்பேத்கரை புகழ்ந்து பேசியிருக்கார்? இன்னைக்கு நீங்க இப்படி சொல்றது வருத்தப்படுறதுக்கு அப்படி என்ன பேசிட்டார்? சரி, அம்பேத்கர் அம்பேத்கர்னு கத்துறத விட பகவான் பகவான்னு சொன்னா புண்ணியமாவது கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு பேசியிருக்கார். நல்லா தானே பேசி வச்சிருக்கார், நல்ல விஷயம் தானே. எது? நீங்க மாட்டுக்கறி சாப்பிடறவங்களை அடிச்சு துன்புறுத்துவீங்க, ஜாதி கலவரம் பண்ணுவீங்க, மத கலவரம் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு சாத்தா வேதம் ஓதுதா? என்னவோமா உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையில அப்படி சொன்னேன். சொர்க்கத்துக்கு போங்க இல்ல நரகத்துக்கு தான் போங்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏதோ அக்கறையில சொன்னா. ஒரு நிமிஷம், போன் வர்றது. சொல்லுங்க மிஸ் மேங்கோமணி, ஏன் அழுவுறீங்க? பிளீஸ் அழாதீங்க. நீங்க அழுதா எனக்கு மனசு தாங்கவே தாங்காது. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அது வரைக்கும் உங்களோட ஜாதி ஓட்டு ஒண்ணு கூட சிந்தாம செதறாம பாத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். உங்க ஜாதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொண்ணும் ஒரு ஓட்டு, அந்த பொண்ணு பெத்து போட போற குழந்தையும் ஒரு ஓட்டு. கவனமா இருந்துக்கோங்க. உங்க ஜாதி பொண்ணுங்க லவ் பண்ணாம மட்டும் பாத்துக்கோங்க. அப்படியே லவ் பண்ணிட்டா கூட அந்த பொண்ணு லவ் பண்ற பையனுடைய ஜாதியை விட உங்க ஜாதி கீழா இருக்கிறதா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆமா, அப்படியே பொண்ணுங்கெல்லாம் வேற யாரையாவது லவ் பண்ணிட்டான்னு கூட வச்சுக்கோங்களேன். அவளோட அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, ஐயோ என்ன உங்க பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, ஜாதிக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி விடணும், கோவத்தை ஏத்தி விடணும். அப்பதான் அந்த பேரண்ட்ஸ் வந்து கூலிப்படையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பொண்ணையும் அந்த லவ் பண்ற பையனையும் எல்லாம் கொல்லுவா. அனுபவக்குள்ளதான். ஆமா ஆமா மிஸ்டர் மேங்கோமணி, கேஸுக்கெல்லாம் பயப்படலாமா? இந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு தானே வக்கீல்னு ஒருத்தர கூட வச்சுன்னு சுத்தின்னு இருக்கேன். சரி, டோன்ட் வரி பாத்துக்கிறேன். சரி. என்ன மாமி ஐடியாலாம் கொடுக்குறீங்க? யார்கிட்ட பேசுனீங்க? மிஸ்டர் மேங்கோமணி தான். ஓகே. போன்ல ஒரே அழுக. எதுக்கா? எங்க மூடிஜி இருக்காரோ? ஆமா இருக்காரு. மத்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாத்தையும் உடைச்சு அதுல மிக முக்கியமா ஊழல் பண்ணவாலா பார்த்து செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு வந்து, ஊழல் மட்டும் பண்ணி இருக்கப்படாது, இன்னொரு குவாலிபிகேஷன் இருக்கணும். அவருக்கு குறைந்தது 50-60 எம்எல்ஏவோட சப்போர்ட் இருக்கணும். அப்படி இருக்கிறவாலா பார்த்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து பிஜேபியோட கூட்டணி போட்டு அந்த மாநிலத்துல ஆட்சியை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஊழல் பண்ணவாளுக்கு வந்து மிஸ்டர் கிளீன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்பார். சோ ஊழலை ஒழிச்ச மாதிரியும் ஆச்சு, ஆட்சிக்கு வந்த மாதிரியும் ஆச்சு இல்லையா? இப்ப ஒரு பொழப்பு. நம்ம மேங்கோமணி அவருக்கும் அந்த மிஸ்டர் கிளீன் சர்டிபிகேட் வேணுமா, அதுக்காக தான் போன் பண்ணியிருந்தார். ஆனா பாரு, மேங்கோமணி கட்சியும் குடிசையே கொளுத்துறது, 50 எம்எல்ஏ கூட இல்ல. ரயில் மேல கல் அடிக்கிறா, ஜாதி கலவரம் பண்றா, தீண்டாமை பண்றா, கலவரம் பண்றா, பொய்யா சொல்றா. ஏன் இன்ஃபேக்ட் ஆணவ கொலைக்கு இன்டைரக்டா ஆதரவும் கொடுக்குறா. அப்படி இருந்தும் ஆஃப்டர் ஆல் 50 எம்எல்ஏ கூட இல்லைன்னா பாத்துக்கோ ஏன் மேங்கோமணி கட்சிக்கு. ஓவியாக்கு இருக்க ஓட்டு கூட மேங்கோமணி கட்சிக்கு இல்ல. சோ சார், மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறா போல இருக்கு. அப்போ மேங்கோமணி தான் மேல இருக்கிற அந்த ஊழல் எல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் சொந்த ஜாதி கட்சிய இப்படி கேவலமா யூஸ் பண்றாரா? ஜாதி கட்சி தொடங்குறதே இதான். இது என்ன புதுசா கேக்குற? இப்போ கூழெல்லாம் பண்ணி காசெல்லாம் சம்பாரிச்சு மாட்டின்றான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஆயுதத்தை எடுக்கணும். தன்னுடைய ஜாதி ஓட்டு எனக்கு இவ்வளோ இருக்கு, இவ்வளோ எம்எல்ஏ இருக்குன்னு காமிச்சார்னு வச்சுக்கோ. எங்க மூடிஜி மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை கொடுத்துருவேன். புரியுறதா? போன் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்ப யாருக்கு போன் பண்றீங்க? நம்ம கூத்தர் பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கும் மிஸ்டர் கிளீன் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.